ஹே காய்ஸ், ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த 2024ல் 150cc கிளாசிக் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டில் 150cc அதுவும் ரொம்பவே பாப்புலரான கிளாசிக் மாடலில் வரப்போகுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்க போகுது. ஆனால் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்லையும் நியூ டிசைன்லையும் வந்து கொண்டு வர போகிறதா ராயல் என்ஃபீல்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்கலாம், ப்ரைஸ் எப்படி வந்து இந்த 150cc கிளாசிக் மாடலுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாசிக் 150cc வந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த 2024க்குள்ள 150cc கிளாசிக் மாடலில் வந்து பைக் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் அண்டர் 1,50,000 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஹண்டர் 150 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிளாசிக் 350யும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி 1,40,000 1,45,000 கிளாசிக் 150cc வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் இப்போ இருக்கக்கூடிய கிளாசிக் 350யோட டிசைன் பேட்டர்ல தான் இருக்க போகுது. ஏன்னா கிளாசிக் மாடலுக்கு மெயினாக எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமே அதோட டிசைன் தான். ஸோ அந்த மாதிரி 350cc கிளாசிக் மாடலோட சேம் டிசைன் பேட்டர்ல நமக்கு கிளாசிக் 150cc வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இன்ஜின்ங்க. ஏன்னா 150cc ராயல் என்ஃபீல்டு பெருசாக எந்த விதமான ஒரு பைக்ஸுமே வந்து அவங்க கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது 150cc அதுவும் ஒரு க்ரூசர் பைக் மாதிரியான டிசைனில் நல்ல பார் அண்ட் டார்க் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் இந்த கிளாசிக் 150 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இந்த 150cc நமக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்க போகுது. இந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பார் அண்ட் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார் அண்ட் டார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக இன்னும் எந்த விதமான கன்ஃபார்மான அந்த ஒரு பார் அண்ட் டார்க் என்ன அப்படிங்கிறத சொல்லலை. பட் ஓரளவுக்கு டீசெண்டான பார் அண்ட் டார்க் எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஹார்ஸ் பவரும் 14 இல்லாட்டி 15 நியூட்டன் டார்க்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வரும் தான் கொடுக்க போகிறாங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வேரியன்ட் வந்து வரப்போகுது. ஸோ ஏபிஎஸ் அதே சமயம் சிங்கிள் டிஸ்க் இருக்கக்கூடிய வேரியண்ட்டும் டியூவல் டிஸ்க் இருக்கக்கூடிய வேரியண்ட்டும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுதான் பார்க்கறதுக்கு கிளாசிக்கா இந்த கிளாசிக் 150 இருக்க வைக்கும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி தான் கொடுக்க போறாங்க. லைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த கிளாசிக் இந்த மாதிரியான டிசைன்ல நமக்கு ஹாலஜன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 150cc கிளாசிக் 350லையுமே ஹாலஜன் ஹெட் லேம்ப், ஹாலஜன் டெயில் லேம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுக்க போறாங்க. சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பிளிட் சீட்ல தான் வந்து இருக்க போகுது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட், ரைடர் அண்ட் பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண முடியும். யூ ஷேப் கிராப் ரெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாடல் பைக் எடுத்தாலும் சரி ராயல் என்ஃபீல்டில் பில்டு குவாலிட்டி ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான பில்டு குவாலிட்டியில் தான் இருக்க போகுது. அதே சமயம் இந்த ஹேண்ட் கிராஃப்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 150cc கிளாசிக் மாடல்லையும் இருக்கும். ஃபியூல் டேங்க்ல ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டடான விஷயங்கள் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் 150லையும் வந்து கொண்டு வர போகிறாங்க. ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான பைக்கை 150cc கொண்டு வரணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படிங்கிறத தான் ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 350cc அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்ட ஒரு பைக், ரொம்பவே லெஜெண்ட் அப்படிங்கிற நேமில் இருக்கக்கூடிய இந்த கிளாசிக் 350 இருந்து நமக்கு 150cc ஒரு பைக் வரும்போது டெஃபினட்டாக இதோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அதே சமயம் இன்ஜினோட சைஸ் இந்த மாதிரியான நிறைய காம்ப்ளிகேட்டடான ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இயரோட எண்டில் நமக்கு அக்டோபர் நவம்பரில் இந்த 150cc கிளாசிக் மாடல் வரதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பைக்லையுமே டிஜிட்டலில் கிடையாது, அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டியூப்லெஸ் டயராகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வர்றது போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷனில் கான்ஃபிகரேஷன் டிசைனில் தான் இந்த கிளாசிக் 150cc வந்து ராயல் என்ஃபீல்டு அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 150cc கிளாசிக் மாடல் வந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching. Have a